சுமந்து அங்கமெல்லாம் வந்து ஆசையாய் பெற்று பேணி காத்து எறும்பு தொடாமல் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று நினைத்த உன்னுடைய தாய் இருந்திருந்தால் பாலூட்டி சீராட்டி வெள்ளி கிண்ணத்தில் அமுதூட்டி தங்க தொட்டினில் தாளாட்டி தலை வாரி பொட்டு வைத்து கையில் புத்தகத்தை கொடுத்து பாடசாலைக்கு முன்னனுப்பி பின் நின்று அழகு பார்த்திருப்பாள். ஆனால் இந்த பாவினி அந்த பாக்கியத்தை கொடுத்து வைத்துள்ளலை. அம்மா, நீ பிறக்கும் போதே உன்னுடைய தாய் இறக்க வேண்டுமா? இந்த பாவிக்கு 10 மாதம் சுமந்தனை பாலூட்டி சீராட்டினை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தார். இந்த பாவி எனக்கு பேர்பட்ட நிலைமையில் இருக்குமா? என்னை பெற்றெடுத்த தாயி நீ எங்கு இருக்கின்றாயோ? அம்மா, அம்மா.
மாற்ற முடியும்? படைத்தத பாவி ஒரு நாள் தான் அப்ப முடியும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு விதி. அந்த விதியின் பிரகாரம் அப்பா நடக்கும். அமலா அப்பா, நீண்ட நாட்களாக என்னுடைய மனதில் ஒரு ஆசை அம்மா. நீண்ட நாட்களாக மனதில் ஒரு ஆசையா? உண்மைதான். பேர்பட்ட ஆசை என்ன ஆசை அப்பா? அது என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? நீயோ கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்திருக்கு. ஆமாம். காலகாலத்தில் உனக்கு ஏற்ற மணாளனை பார்த்து திருமணம் செய்யலாம் என்று என்னுடைய மனதில் ஆசை வந்து விட்டதம்மா. அப்பா, எனக்கு திருமணமா? உண்மை. அப்பா, இந்த உலகத்தில் உனக்கென்று ஆறுதல் கூறுவதற்கு நானும், எனக்கென்று ஆறுதல் கூறுவதற்கு நீங்களும், நம் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறிக்கொண்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நான் உங்களை விட்டு திருமணம் செய்து கொண்டு இன்னொரு வீட்டுக்கு சென்று விட்டால் உங்களுக்கோ இரு கண் பார்வை தெரியாது. இந்த உலகத்தை உங்களை யாரப்பா ஆதரிப்பார்கள்? எனக்கு திருமணம் எல்லாம் வேண்டாம் அப்பா. கடைசி வரை நான் உன்னோடு இருந்தேன், நான் அப்படியே இருந்து விடுகின்றேன். ஆகட்டும் அம்மா. அப்பா, அமலா, என்னுடைய மனதில் வெகு நாட்களா ஒரு ஆசை அப்பா. உன்னுடைய மனதிலும் நீண்ட நாட்களாக ஒரு ஆசை. ஆமா. அப்பேற்பட்ட ஆசை அது என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? அதோ தெரியும், அந்த பொட்டாமரை குளம் சென்று அந்த பொட்டாமரை குளத்திலே நீர் அருந்திவிட்டு அதன் அழகை சுத்தி பார்க்க வேண்டும் என்று எனக்கு வெகு நாட்கள் ஆசை அப்பா. அமலா, அப்பா, என்னம்மா சொன்னேன்? பொட்டாமரை குளம் சென்று பொட்டாமரை குளத்திலே நீர் அருந்திவிட்டு அதன் அழகை சுத்தி பார்க்க வேண்டும் என்று வெகு நாட்கள் ஆசை அப்பா. அந்த பொத்தாமரை குளக்கரை யார் யாருக்குரியது தெரியுமா? யாருக்குரியதுப்பா? பெரிய பெரிய தனவான்களுக்குரியது, பெரிய பெரிய பணக்காரர்களுக்குரியது. ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த நாம் இருவரும் அந்த பொத்தாமரை குளக்கரைக்கு சென்றால் என்ன நடக்கும் தெரியுமா? என்னப்பா நடக்கும்? வராத வம்பெல்லாம் வரும். கடைசியில் நாம் இருவருக்கு ஆபத்தில் போய் முடியும் அம்மா. அப்பா, நீங்க சொல்லுவா அப்பா, நீங்க சொல்லுவாத்த ஒரு விந்தையா இருக்கு. ஒரு குளம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு இடம். அந்த இடத்திற்கு பணக்காரர் தான் போகவில்லை, ஏழை போல எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுப்பா. இப்பொழுதே அந்த பொட்டாமரை குளம் சென்று பொட்டாமரை குளத்திலே நீர் அருந்து விட்டு அதன் அழகை சுத்தி பார்த்து விட்டு அதன் பிறகுதான் அப்பா வீதி வீதியா திருவா சென்று எங்கேயாச்சும் பிச்சை எடுக்க வேண்டும். அவளா அப்பா, விதி வழியது. ஆமா. யாரை விட்டது? புறப்படு போகலாம். தேட
என்ற வள்ளுவர் வாக்கு கிணங்க எத்தனை பிறவிக்கும் ஈடு நில்லாத பிறவிதான் மனித பிறவி. இம்மனித பிறவியிலே மானம் அறிவும் மனிதனுக்கு மிக முக்கியம். இவை எல்லாவற்றையும் கடைபிடித்து வாழ்வதுதான் மனிதத்தன்மை. அதுபோல் இந்த முல்லை நாட்டு ஆண்ட ஒரு மன்னருக்கு மகனாக பிறந்து அறிவாளர் என்ற பெயரோடு நல்ல முறையிலே சீரும் சிறப்பாக வாழ்ந்து வருகிறேன். நானும் அயல்நாடு சென்று பட்டப்படி முடித்துவிட்டு தாயகம் சென்று கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் என்னை வரவேற்பதற்காக என்னுடைய நாட்டு காவலை காணவில்லையே. விதவிதமா கோயில் ரேடியோவில் கேட்டேன்னு சொல்லு. அந்த பாட்டை அப்படியே புடிச்சுன்னு வந்துட்டான். அப்படியே புடிச்சுன்னு வருவேன். அது விதவிதமா கோழிக்கறி பிரியாணியா? அதுலயே முதல்ல வந்த உடனே கோழிக்கறி பிரியாணிலே இரு. அந்த சாம்பார் பாக்கணும் முகத்தை விதவிதமா கோழிக்கறி பிரியாணியா அதுதான் செய்யும். என்ன டேய் எனக்கு முன்ன வரக்கூடிய தானே ஏன் இவ்வளவு கால தாமதம்? நான் தான் உனக்கு முன்ன வரணும். நானே முன்ன வரலையே, உன்னை யாரு முன்ன வர சொன்னது? நியாயமான கேள்விதான். ஏய் ஏய் ஒரு வேற என்னன்னு கூப்பிடுவாங்க எப்படி ஒரு வேலைக்காரனை எதுக்கு வைக்கிறாங்க? எதுக்கு வைக்கிறாங்க? நம்மளால முடியாத வேலையை அவன் செய்யணுன்றதுனால காசு கொடுத்து அவன் வேலைக்கு வைக்கிறாங்க. சொல்ல நான் செய்யறேன். அதான் எனக்கு முன்னாடி நீ வந்திருக்கணும். அதான் ஏன் வரலன்னு கேக்குறேன். அதான் நானே உனக்கு முன்ன வரணும். நானே உன்னை யாரு வர சொன்னது? நீ முதலாளியா இல்ல நான் முதலாளியா? நீ முதலாளியா நான் முதலாளியா? நான் தானே முதலாளியா? இப்ப நீ என்னையா வரணும் கேக்குற? ஓ அது கேக்குறியா? ஆமா. நான் ஒரு சமாச்சாரங்க. என்ன சமாச்சாரம்? நான் ஒரு பஞ்சாயத்துக்கு போவேன். பஞ்சாயத்துக்கா? அடடே நீ ஆமா லாரி பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறாளே நீ குறங்குங்க. உட்காருங்க உட்காருங்க. சொல்லு. அவனை சூத்து சேச்சே கூட்சுமோ உட்காருங்க. நான் ஒரு பஞ்சாயத்து போவேன். என்ன பஞ்சாயத்து? அது என்ன பஞ்சாயத்துனா ஒரு ஆணளிக்கும் ஒரு பெண்ணளிக்கு சண்டைங்க. ஆணளிக்கும் பெண்ணளிக்கும் சண்டையா? இந்த பஞ்சாயத்து உங்கள்கிட்ட வந்தது. அது நீ தீர்ப்பு சொன்ன. என்ன சண்டை தெரியுமா? என்ன? பெண்ணளி ஒரு ஆவு இங்க தங்கிச்சான். அடடே ஆணளி விட்டு ஒரு பெண்ணளி இரவு எங்க தங்கிடுச்சு? தங்கி முடிச்சு. சரி அது ஆணளி கோவம் இருக்குது. இருக்குதானே செய்யும். கோவம் வந்தோடனே இந்த ஆணளி என்ன பண்ணா பெண்ணளி ஒரு வாடி அடிச்சு விடு. அடடே அடிச்சு விடுவோட இந்த பெண்ணளி ஓட எழுது. ஏண்டா? ஏன் எழுதுனா தினந்தோற குடிக்கிற சண்டை இருக்கிற இனிமே உங்களை வாழ மாட்டேன் ஏத்து மாட்டேன் ஏறி நான் தூக்கு மாட்டி சாவுன்னு பெண்ணலி ஓட்டு. அடடே பெண்ணலி கோவப்பட்டுச்சு. குடிச்சிட்டு வர என் மேல சந்தேகம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போயிடுச்சு. சரி பழகுன தோட்ட ஆணி சும்மா இருக்குமா? என்ன செய்யுது? நான் அடிச்சு தவறு தாண்டி நீ தூக்கு மாட்டி சாவாத என்னை விட்டு போய் பின்னாடியே ஓட்டு ஆணி என்ன மன்னிச்சுடு. இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லுது. பின்னாடியே ஓட்டு. சரி பெண்ணலி முன்ன ஓட ஆணி பின்னாடி ஓட. சரி ரெண்டு ஓடியா ஓடுது. சரி ஓடும் போது அந்த ஓட வையா உன்னை போல ஆம்பளை பேண்ட் சட்டை நின்னா. ஏன் உன்ன மாதிரி பேண்ட் ஷர்ட் பண்ணி வர மாட்டாங்களா? ஒருத்தனா சரி உதாரணம் சொல்றேன். சரி சரி சொல்லு. ஏந்துங்கண்ணே நான் பெரிய ஆலமரம். அடடே ஒரு உதாரணம். உதாரணம் சரி அறிவு இல்லாதவா என்ன அந்த பெண்ணல படிச்சு போன வேகத்துல பெரிய ஆலமரம் நினைச்சு அந்த பெண்ணல படிச்சு என்ன செஞ்சது? இந்த கால்வாயா ஏறி இங்க 3 தடவை சுத்தி விட்டு எங்க இங்க இந்த இடத்த 3 தடவை சுத்திட்டு அந்த கால்வாயா ஏறி போய் நின்னுச்சு.
ஆலமரம் நினைச்சு ஆலமரம் நினைச்சு இந்த கால் வழியா ஏறி இங்க 3 சுத்தி சுத்தி மறுபடியும் இதே வழியில இறங்கி போய் ஓரம் நினைச்சு ஆடல் என்ன செஞ்சது? ஆடல் என்ன செஞ்சுக்கிறா? ஏடி தூக்குமாட்டு சாவல் போனேன், ஏடி தூக்குமாட்டு சாவல் கேட்டா அது பெண்ணு சொல்லுது. நானும் தூக்குமாட்டு சாவல போனப்பா எனக்கு மட்டும் அங்க 3 பேர் தொங்குறாங்க. சனினே இதுக்கு உதாரணம் என்னதான் காமிக்கணுமா? இதுக்கு ஆலமரம் இந்த பக்கமா ஏறி 3 சுத்தி சுத்தி இங்க வா வாங்க வாங்க ஹேய் வரங்க சொல்லவா இங்க வா அண்ணா ஏங்க உங்க ஃபோக்கஸ் பண்ணு சொல்லு ஆடா கால தாமன் கேட்டா கத்திர கொட்டி வந்துங்கற நான் உண்மை நினைக்கிறியா? வேறங்க சாப்பிட்டு தூங்கன பாரு அங்க கனவு கண்டா அந்த கனவு அப்படியே பண்ணுறோம். கனவுல இருந்து கொட்டி அழுங்கற சரி நாளை கொண்டுட்டோம் ஆடி பாடி கொண்டு இருக்க சந்தோஷமா பார்த்து கொண்டு போறோம். எப்படி கண்ணை நம்பாதே உன்னை வீட்டுக்கு போறேன்ப்பா. வீட்டுக்கு போறியா? கண்ணாடி வீட்டுக்கு போற கண்ணாடி காலைல 6 மணிக்கு போடா. சித்தப்பா நான் ஆட்டுக்கு வர மாட்டேன் சித்தப்பா. போ சித்தப்பா. ஆட்டுக்கு வர மாட்டேன் சித்தப்பா. போ சித்தப்பா. வர மாட்டியா? சித்தப்பா உனக்கு மரியாதை தர உள்ளப்பா. டேய் மரியாதை ஒரு பக்கம் இருக்கு வாடா. அட தெரியல பா உள்ள. டேய் கண்ணாடி உன்னை யார் அடிச்சது? யார் அடிச்சது? நம்ம எஜமா உன்னை அடிச்சார் வாடா. அப்ப நான் ஆட்டுக்கு வர மாட்டேனேப்பா. எஜமா
வீட்டுக்கு போறாங்க. டேய், எங்கடா போற? வீட்டுக்கு போறதுமா நாடகத்துக்கு வரலையா? நாளைக்கு வரல நீ நாடகத்துக்கு வரத்தாவல. ஆ. நான் நாடகத்துக்கு ஆ. உன்ன மாதிரி என்ன மாதிரி 1000 பப்புனா சேரச்சு நாடகத்து வீட்டுக்கு போடா. அதே நான் வச்சேங்க ஆ. உன்ன மாதிரியா 2 வில்லேஜ் ஆடும் போடா உள்ள எத்தனை பேரு? டேய், என்ன மாதிரி 2 பேர் இல்ல. ஆ. இந்த சுத்தி வட்டாரத்துல 20 பேர் கூட போய் கூட்டிட்டு வா. ஆ. அதுக்கெல்லாம் பயப்படுறோம் நான் கிடையாது. டேய், டேய், நிஜமா? இவன் நாடகத்துக்கு வரத்தாவல. இந்த கப்பல்ல எவ்வளவு பாக்கி வாங்கியிருக்கான்? 4,99,999 ரூபாய். எல்லாம் 9 தான் முடியுமா அந்த கண்ணாச்சி ஓ. அது ராஜா நம்பர்ரா. டேய், அது ராஜ்கியான நம்பர் கிடையாது. ஆ. இந்த வயசுல துளசி நாடகம் பண்றா. ஆமா இந்த கம்பெனியோட பிராண்டிடா அது. எவ்வளவு பணம் வாங்கியிருக்காவா? ஆமாடா. ஆ. 4,999. நான் எவ்வளவு சொல்லிக்கிறேன், நீ எவ்வளவு சொல்லிக்கிறா? நிஜமா? நீங்க எவ்வளவு சொன்னீங்க? டேய், 4,99,999 ரூபாய். அதான் சொல்றேன். 4,999. சரிதான் படிக்கிறதா? ஓ. சரிதான் படிக்கிறதா? பாடிக்கு தெரியாது, தேவடியா போய் என்னது கூத்தாட வந்துருக்கா? இதான வாடான்னு கூப்பிடுறேன். நான் ஆடான்றேன். நிஜமா ஓ. தெரியாம தான் கேக்குறேன் ஆ. பைத்தே தேவடா பையனா கூத்தாடுறா ஆமா. பைத்தே நீயா ஊரா பேக் தீனு வரா படித்தே தேவடா பையனா கூத்தாடுறல ஆமா. படித்தே நீயா ஊரா பேக் தீனு வரா டேய், ஓ. எனக்கு கலை மீது ஆர்வம். ஆ. அதனால நாடக துறை பக்கத்துல ஒருத்தங்க அவனுக்கு ஆடுவான் அரியா இஷா. டேய், சொல்லுமா 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கேன். ஆமா இந்த பணத்தை எடுத்துட்டு வந்து ஆ. இந்த மேடை மேல போட்டுட்டு அப்படியே கிளம்புடா வீட்டுக்கு. படித்தே யார் என்ன குத்தா பணத்தை எடுத்துட்டு போய் ஆ. ஆற்காடு பக்கத்துல உங்க ஊரு. ஆமா உன் மொண்டாட்டி கடன் தனிமையில வீட்டுல படுத்திருந்தா உன் மொண்டாட்டி கையில ஆ. நானு நீயா இந்த கம்பெனி முதலாளி ஆமா பகராமர் வாங்கிட்டு பையன் 3 பேர் வந்து குத்துட்டு வந்துடா பாவி. 3 பேரை குத்தீங்க நோட்டு என்னமே. ஐயோ பணி என் பொண்ணு கிட்ட பணத்தை குத்தா என் பொண்ணு பப்புனே சார் அப்பா இதான் சொல்லுறாங்க. ஆமா, ஆ. நாங்க 2 பேரும் தெரியாம தான் கேக்குறோம். தெரிஞ்சுதான் கேளு உன் மொண்டாட்டி பாப்புனு ஷாடா. நீ இப்படி கேட்டா என்ன? காலை 6 மணிக்கு வந்து பாரு ஆஹா. தொடப்பு கட்ட கையில வச்சு எப்படி ஆடுறா பாரு உங்க வீட்டுல மட்டும் தான் எல்லாரும் வீட்லயும் அப்படித்தானா? எங்க வீட்ல மட்டும் இல்ல ஆ. எல்லாரும் வீட்ல தொடப்பு அடி வாங்குறாங்க சரி மனுஷனா நீ சிச்சிங்கறா. என்ன என்ன சொல்லிங்கறா? என்ன சொல்றான்? பொம்பளைங்களா ஆம்பளைங்களா தொடப்பு கட்டில அடிக்கிறாங்கன்னு சொல்லிங்கறா. ஆமா. அது நோ பெருமை நினைச்சிச்சிங்கறா இப்ப உட்கார்ந்தியா. வீட்டுல அவரு பொண்டாட்டிகளை தோடு போட்டு அடி வாங்குறாராம். அடடே, பாய்க்கு தோசை ஞாபகம் வந்துச்சா? ஆ. ஏய், அடிக்கணும்னு சொல்லு. அருவா பிறகு காப்பாத்துக்கிறேன். அடிமடா அடிமடை. சித்தப்பா உன் பேச்சு என்ன சித்தப்பா போச்சுங்க. யார் என்ன நடிக்கிறாலும் உங்க அம்மா சிலுக்குறான் ஓ, அம்மாவே சிலுக்க. அம்மாவே சிலுக்க. டேய், சொல்லுமா இவன் ஒரு முறை தாண்டா பாவி சொன்னா. ஆமா இதுமா அதையே நீ 9 முறை சொன்னா. இதுல 9 வருதா? அது 9 வராது. இந்த கோட்டாவுல போய் பாரு. உனக்கு அந்த நம்பர் தான் வரும். இப்ப எங்க வந்துக்குதுன்னு கேளு. எங்க இதோ பாரு, இங்க வந்துக்குது. ஏய், வந்துங்க. என்னுடைய மனசு மட்டும் கிடையாது. மக்களோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. ஆமா இதுமா உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பதா எனக்கு தண்ணீர் தாகம் அதிகமாகி விட்டது. சைலண்ட் சைலண்ட் டேய், நீங்க சொல்லக்கூடிய தண்ணி வேறு, வேறு. நான் சொல்லக்கூடிய தண்ணி வேறு. வேறு. அதோ இருக்குமத்த பொற்றாமங்குளம் அருகே சென்று சென்று. மூவரும் தண்ணி நடந்து விட்டு பிறகு நம்முடைய அரண்மனைக்கு செல்ல வேண்டும். ஆமா கடவுளே நீயும் கடவுளனியும் ஒரு தாய் பிள்ளை இருவரும் தனிமரம் தானே
குளிக்க போறாரு. அந்த குலக்கரைக்கு ஏன் போறாரு? இல்ல. நம்ம இருவரா ஆமா. நம்ம எஜமான தேடி போலாம். அன்றொரு நாள் சின்ன பிள்ளையிலே தாயிருந்தாள் எந்தன் இதயத்திலே. கண்ணீர் சிந்தும் இது பூக்களின் மாவோ. கடவுளடியும் ஒரு தாய் பிள்ளை இருவரும் தனிமரம் காணே. நம்ம எஜமான வரவும் கூடாது. இந்த கண்ணாடி எங்க போயிட்டா? ஆமா. குலக்கரைக்கு போய் என்னதான் செய்றாங்க? நான் போய் பார்க்கறேன். அன்புள்ள மகளே அழுதல் போதும் கண்ணீர் சிந்தும் இது பூக்களின் மாவோ. கடவுளடியும் ஒரு தாய் பிள்ளை இருவரும் தனிமரம் காணே. நடந்து 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 என்னுடைய கால்கள் முழுவதும் வலிக்கின்றன. இனி ஒரே ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. இனிமேல் பற்றி நடக்கவே தேவையப்பா. பொத்தாமரை குளத்தின் அருகே வந்து விட்டோம். அப்பா, இந்த பொத்தாமரை குளத்தை பார்ப்பதற்கு 1000 கண்கள் கொடுத்து திரும்பப்பா. பார்க்க பார்க்க ரொம்பவே பரவசமாக இருக்குப்பா. அப்பா, நம்ம இருவரும் இவ்வளவு தூரம் நடந்தோம்யா. என்னுடைய கால்களும் அதிகமாக வலிக்குதுப்பா. ஆகையால் சிறிது நேரம் இந்த பொட்டாமரை குளத்தின் கரடு மீது அவரை பேசிவிட்டு அதன் பிறகு விதி விதியா தெரிஞ்சு வச்சு பிடிச்சிருக்கலாம்ப்பா. ஆகட்டும் அம்மா. ஒரு எப்படி ஒன்று ஒவ்வொரு பொற்றாம் கொடுத்து நெருங்கி விட்டோம். ஒவ்வொரு பொற்றாம் குளம் அருகே வந்திருக்கிறோம். யார் என்று தெரியவில்லை. இருவர் பொற்றாம் குளத்தில் அமர்ந்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது. யார் அறிகிறாய்? அப்பா, என்னால் பசி வேதனை தாங்க முடியவில்லை. ரொம்ப பசியாதப்பா. நேத்து கோலமில்லையா? அந்த ஊர்ல புளியோதரை சாதம் போட்டாங்க. அதுல 2 மூட்டை வாங்கி முடிச்சு விட்டதுக்கு ஒரு மூட்டை பிரிக்கிற சாப்பிடுறீங்களாப்பா? ஆமாடா. என்னப்பா? பாலா நாடகங்கள். சாதத்தை உண்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன பண்ணுங்க? உடல் முழுவதும் நமக்கு கொடுக்கும். நான் வரட்டுதானப்பா இருக்கும். அதனால அது வேண்டாம். அது வேண்டாமா? அது வேண்டாம்னா வேற என்னப்பா சாப்பிட போறீங்க? 10 நாளைக்கு முன்பா பக்கத்து ஒரு கிராமத்திற்கு திருவிழாவுக்கு சென்றோமே. ஆமா, ஆமாப்பா. அப்போ வாங்கிட்டு வந்தமே புழு. அது இருந்தா குடுமா? அப்பா, அந்த கூழியா குடிக்க பாருங்க. அந்த கூழ் வாங்கி 10 நாளாச்சு. 1000 வெயிலுக்கு புளிப்பேறி போயிருக்கு. வயதானத்துல சாப்பிட்டா உடம்புக்கு ஏதாச்சும் ஆக போகுதுப்பா. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. எனக்கு தேவை. நீங்க கூழ் குடிக்க போறீங்களா? இல்ல, அதே சாப்பிடுங்க. ஏய்!
என்னடா செப்பையம்மா? போன வாரம் மாரியாத்தா கோயில்ல கூழ் ஊத்துனாங்களா? அட பாவி. அந்த கூழ் உங்க ரெண்டு பேரும் குடிக்கிறாங்களா? உங்க பக்கத்துல போனாலே ஒரே பேட்ஸ்மேன் துருக்கா ஆட்டம் அடிக்கிறான் பாருங்க. ஓ எஜமா என்னடா? 10 நாள் கூழ அவங்க குடிச்சாங்க. ஆமா. அதானே 5 நாள் கூழ நீ குடிச்சேங்க. யாரா கேட்டாங்க இதெல்லாம்? மத்தவங்க கதை மட்டும் தான் நம்ம சொல்லணும். சொல்லுங்க. நம்ம கதை எதுனா இருந்தா அது அப்படியே போட்டுட்டீங்க. காளிய மெரிக்கு சொன்னாங்க. இதான மாதிரி சொன்னா. ஒரு பழமொழி சொன்னா அதை அனுபவிக்கணும். அது உள்ள என்னதுன்னு விட்டு ஆராய கூடாது. யாரா நீங்க டாய்? அம்மாளா அப்பா என்னம்மா ஒரே நாய் அப்பா 3 நாய் வந்திருக்குப்பா. எப்பேர்பட்ட நாய் தெரியுமா? எப்பேர்பட்ட நாய்? ஒரு நாய் பொட்டை நாய், போட்டியா? ஒரு நாய் கடா நாய், ஒரு நாய் குட்டி நாய். 3 நாய் ஒண்ணுக்கு மாட்டிக்கிட்டு சுத்தும் பாரு. டேய் எவ்வளவு வாரம் இருக்கு பாத்தியா? நம்முடைய அரண்மனைக்கு சேர்ந்த பொற்றாமகுளத்துக்கு வந்ததே தவறு. தவறு. அதுக்கு 20 நாட்டுக்கே தளபதி. ஆமா ஜமா. நம்மள பார்த்து நாயின்றாங்க. ஆமா ஜமா. டேய், நானா நாய்? எஜமா நீ நாய் இல்ல. யார் யாரு? அவன் தான் நாய்ங்க. அவன் தான் நாய்மா. நீ தான் நாய். நீ தான் நாய். என்ன பண்ற? என்ன வேரிகிரி ஏறி போய்க்கிட்டான்னு தெரியலையா? இனி முதல் கொண்டு 2 பேரும் பப்புனு வேஷம் ஆடாதீங்க. நான் சொல்லியாச்சுமா. நாய் சாருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நான் கம்ப்ளீட் பண்ணா. என்ன வேணா? அம்மா ஐயா ஐயா அப்பா ஐயா டேய் பையா அப்பா, நம்ம 2 பேரும் தான் தெருவா வீதி வீதியா போயிட்டு எங்கேயோ பிச்சுட்டு பார்த்தா நம்மள விட கேவலமான பிச்சு நம்ம கிட்ட வந்து பிச்சு கேக்குறாங்கப்பா. அறிவு இருக்கா அவனுக்கு? ஏப்பா இல்ல புத்தி இருக்கான்ற? ஏன்னு கேட்டேன். ஏதோ இல்லாத குறைக்கு மாமலா இந்த தெரு அவங்க எடுத்துட்டாடுங்க. வந்துட்டோம். அவங்களும் பிச்சு கேக்குறாங்கப்பா. டேய், என்ன போய் கேட்டியா? கேட்டுங்க. இன்னாலும் கேட்டா? அம்மா தாயே கேட்டேன். யார் நீ கேட்டா? நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? ஐயா அப்பா கேட்டாங்க. ஓயனாவாத. டேய், என்ன சொன்னாங்க? ஐயா அப்பா கேட்டாங்க. பிச்சைக்காரனா நீ? ஆ. அவங்களெல்லாம் போனா சாதாரணமா போக கூடாது. சும்மா அப்படியே ஜென்டிலா போகணும். ஜென்டில்மேன் மென்டல்மேன். ஓ மென்டலா போய் கேட்போ. அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. யாரு வந்திருக்காங்கப்பா? யாருன்னே தெரியல பாப்பா. அப்பா, ஒரு புறமா இருமா, நான் இருக்க பயப்படாத. அப்பா, பத்திரிக்கையில பார்க்கும்போது பெரிய ஆட்கள் போல இருக்காங்க. பார்க்கும்போதே பயமா இருக்குப்பா. அதனால வந்திருக்குங்க யாரு எப்பேர் மட்டும் நம்ம விசாரிக்கிறேன். நீ அமைதியா கீழே எழுங்கப்பா. அம்மலா, என்னப்பா? அருகாமையில போவாதே. நான் போக மாட்டேன்ப்பா. தொலை தூரத்துல இருந்து பேசு. சரிப்பா. கால கட்டு போய்க்குதுமா. போக மாட்டேன்ப்பா. ஆகட்டும்ப்பா. ஐயா அம்மா வணக்கம் ஐயா. நல்லா இருமா. நீ யாரு எங்க எடுத்துங்க? ஐயா நாங்கள் இருவரும் இதே நட்டை சேர்ந்தவர்கள். ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து ஐயா நானும் என்னுடைய தந்தையும் தெருத்திரவா வீதி வீதியா சென்று பிச்சை எடுத்து பிழைத்து கொடுக்கும் ஐயா. நான் தான் பிச்சையார பேசுறேனா? அவ்வளவு ஆனா பேசுறாங்க யாரு? ஆமா டேய். ஐயா, கோபப்பட வேண்டும் ஐயா. கோபப்பட்டு பேசுறதுல ஐயா கோபப்பட வேண்டும் ஐயா. ஓடுமா. என்னுடைய தந்தைக்கு இது கண் பார்வையே தெரியாது ஐயா. என்னடா? உங்க அப்பனுக்கு கண் படுத்துதுடா. ஆமாம் ஐயா. ரெண்டு கண்ணு இருக்குமா? என்ன பத்தி சொல்ல அவளா? ஐயா சரி, எங்களை பத்தி எவ்வளவு தூரம் கேட்கறீங்க? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லவே இல்லையே. நான் யார் தெரியுமா? தெரியாதுங்க. நான் யார் தெரியுமா? தெரியாது. நான் யார் தெரியுமா? தெரியாது. நான் தான் நாட்டில தளபதி. நாட்டு தளபதிமா. தளபதியா? ஐயா இங்க பாருங்க, நீங்க யாருன்னு தெரியாம எங்க அப்பாங்களை கோவப்பட்டு பேசிட்டாரு. அதனால நீங்க யாரு எப்பேற்பட்டவர் எங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். கேட்க சொல்லணும். ஐயா மன்னிப்பு கேட்க சொல்லு. நான் உங்களை மன்னிப்பு கேட்கிறேன். ஆகட்டும் ஐயா. டேய், என்ன நம்மள பத்தி எடுத்து சொன்னியா? தெரியுமா? உன்னை பத்தி பெருமையா சொன்னதா? யாருமே சொல்லிருக்க. பெருமையா
சொல்லிட்டேன். அப்படியா? இப்ப அவங்க 2 பேரும் வருவாங்க. வருவாங்க. உட்காருங்க சேர்ந்து. ஆ. உட்காருங்க. அது என்ன பண்ணுவாங்க? நீ சேர்ந்து உட்காருங்க. ஆ. அவங்க 2 பேரும் ஆ. முதல்ல காலை பிடிப்பாங்க. டேய், ஓ. காலை மட்டும் பிடிக்க சொல்றா பாவி. நேத்து நாடகத்துல புடிச்ச மாதிரி எங்கனா மாத்தி கீத்தி புடிச்சிட்டு போறா. நாங்கள ஆவட்டும். அப்பா பண்டிகர் ஜாத்துக்கிறப்பா யாருமா? இந்த நாட்டுக்கு படைத்தளபதியா பரமதியா. அப்பா அவங்கள பார்க்கும்போது பயமா இருக்குப்பா. இப்ப என்ன தெரியுமா சரிங்க நேரா போயிட்டு தளபதியாரு நாங்கள் இதுவரை இந்த பொட்டாமரை குளத்துக்கு வந்து தப்புங்க நீங்களை மன்னித்து மன்னிப்பட்டு கேட்கலாம். ஆகட்டும் மாமா. நேரா போங்க. ஒதுங்கி. வாடா வாடா அந்த பையன். அட கண்ணு தெரியல தபாச்சு. டேய். அப்பா. டேய். ஐயா! ஓ. தளபதியார் அவர்களே! நான்தான். தெரிந்தோ தெரியாமலோ ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த நாங்கள் இருவரும் ஆ. இந்த பொத்தாமரை குளக்கரைக்கு வந்தது மாபெரும் தவறையா. ஆ. அப்படியே தவறாக இருந்தாலும் இருந்தாலும் இன்று ஒரு நாள் மட்டும் மன்னித்துடுங்க. இனி இந்த பக்கமே நான் வரமாட்டேன். படப்பா. அவனுக்கு தான் ஒரு 2 கண்ணு டும்மு போடுது. ஆமா. தளபதியார் யாரும் தெரியாம வந்து கணக்கு போடுறானே. தளபதியார் நல்லது உட்காந்துக்கிறான்னு சொன்னா குறைச்சா போடுறா. ஒரு நாளைக்கு தளபதி போய் வித்து குத்தா நீ என்ன கோர்ச்சா போடுற. நீ என்ன உட்கார வச்சார்ல நம்ம கதை தாங்க முடியாது. டேய், ஓ. என்னைக்குமே இருக்கிற பதவியிலேயாரு ஆ. இந்த பதவிக்கெல்லாம் வந்தா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப லொட்டு பண்ணா பாவி. லொட்டு படாம செய்யுது. அப்பா, இத பாத்தீங்க. நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செய்றீங்க. நான் உங்ககிட்ட போகும்போது ஒரு முறைக்கு 1000 சொன்னேன். அந்த தளபதியார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லி போய் அந்த காவல்காரர் மன்னிப்பு கேட்டால அந்த தளபதி ரொம்ப கோச்சிக்கிட்டாருப்பா. காவல்காரங்க கேட்டு அப்பா காவல்காரர் மன்னிப்பு கேட்டா தளபதியார் கோச்சிக்கிட்டாரு. இப்ப என்ன தெரியுமா செய்றீங்க நேரா போட்டு தளபதியார்கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க. அந்த காவல்காரனுக்கு அவன் கால ஒரு ரெண்டா அவளா ஆறாத தண்ணி கலக்குறாங்க. சாப்பா. நேரா போகப்பா. அவன் கால ஓடி முதல்ல இந்த காவல்கார கம்நாட்டி சரியா இருந்தா அதான் எனக்கு இவ்வளவு வம்பு வந்திருக்குமா? எல்லாத்துக்கும் அப்பா, என்னப்பா அந்த காவல்கார கைதிய ஒவ்வொரு அடியும் சும்மா இடி போல மிஞ்சி பா. நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செய்றீங்க. பம்ப மேல கொடுத்தாங்க தவளை. நம்மளே வா வான்னு கூப்பிட போல இருக்கு. அப்பா, நான் உன்கிட்ட போகும்போது சொல்லி அனுப்புனேன். அந்த தளபதியார்கிட்ட மன்னிப்பு சொல்லி. நீங்க என்ன தெரியுமா செய்றீங்க? நேரா இங்க இருந்து போயிட்டு அந்த தளபதியாரை போயிட்டு 4 அடி அடிச்சு பிடிங்கப்பா. அம்மலா எவ்வளவு மாணவருக்கு பாத்தியா? பாத்தியா? ஒரு நாட்டு தளபதி என்றும் பாராமல் ஏமாற கை வைக்கிறான். ஆமாஜ்மா. அந்த குரல் நட்டு இந்த ஊர்ல குப்பை தொட்டி எங்குதுன்னு பாரு. உட்கார தூக்கி போடுறா. ஏய், யாரு மேல கையா? இங்க என்ன போலி இந்த காட்டிக்கிறாங்க. ஏத்தமா போலாக ஓடி போய் குச்சி கட்டு போ. ஐயப்பா. அட வாயில சொல்லு. அப்பா என்ன அந்த பொண்ணு வாங்கி சொல்றீங்க வாங்கி சொல்றீங்க கேவல உண்டா? ஐயா, நான் இதயத்தை சேர்ந்தவன். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தது ஐயா. நானும் என்னுடைய தந்தையும் தெரு தெருவா வீதி வீதியா சென்று பிச்சை எடுத்து பெற்றுக் கொண்டோம் ஐயா. நீங்களா பிச்சைக்காரங்களா?
கிடைக்கிறது. சரிகின்ற ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். போதும். இந்த சாம்ராஜ்யத்தையே ஒரு பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். என்ன வார்த்தை எனக்கு ஒன்றுமே புரியவில்லைங்க. நான் சொல்லும் வார்த்தை புரியவில்லை. என்னை கட்டி அணைக்க வேண்டும். ஆந்தை வார்த்தைகள் ஆங்கு பேச வேண்டும். உல்லாசமாக இருக்கிறேன். ஐயா இங்க பாருங்க, இவ்வளவு நண்பர்களுக்கு முத்து சொல்றீங்க. அந்த முத்து எப்படி இருக்கும், அது எவ்வளவு ரூபா, அது எந்த கடையில் இருக்குது, சத்தியமே எனக்கு தெரியவே தெரியாதுங்க. கட்டி இணைத்து முத்து உடைக்க முடியாது. முடியாது. உன்னை முதலில் பார்த்தது மௌன ராகம். மௌனம் கலந்தால் அது வசந்த ராகம். காதல் என்பது ஒரு தேன் கூடு. அது நீ ஒரு கூடு என்ன சொல்ற? பாருங்க, 1000 ரூபாய் வந்துட்டாலும் உன்னை கட்டி பிடிக்க முடியாது, கட்டி விடுற மொத்த கொடுக்க முடியாது. வந்தவனை பார்த்து சென்று விட்டால் உனக்கு நல்லது எனக்கு நல்லது. தொடப்ப கட்டை எடுத்து மேல இருந்து கீழே வந்து அடிப்பேன். நீ தொடப்பு காட்டு இல்ல அடி. எனக்கா செருப்பு இருந்தா செருப்பு வாங்கி கூட 4 அடி அடி. வாட்டான் கேளு. வாட்டான் கேளு. தேவடியா பையன் குடி கேட்டுக்கிறியா? ஒரே ஒரு முத்து. மானகட்ட ஜென்மடா. என்னம்மா? மானகட்ட ஜென்மம். கட்டி நிக்கு. முத்து உடைக்க முடியாது. முடியாது. அடி ஆட்டை மாட்டா. எங்க ஊர்ல வந்து கேட்டு பாரு. என்ன ஊரு? காஞ்சிபுரம் பக்கத்துல வதியூர். ஒரு பொண்ணு எங்க வீட்டு வழியா போவா. இங்க வாடியமா வருவா. ஒரு முத்து ஒண்ணு குடுறேன்னுவேன். முத்துட்டு போயினே இருப்பா. அது மாதிரி நீ வர்ற. ஒரு முத்து ஒண்ணு தர. முத்துட்டு போயினே இருக்கற. டேய் கேட்டவன உன்னை கட்டி பிடிச்சு முத்துறது விட்டு அக்கா பொண்ணா மாமா பொண்ணா? முத்தல கொடுக்குறது போடா. போடா. வாடா போடான்னு சொல்லாத. மாமான்னு சொல்லி பட்டுக்கு மாத்தி சொல்ல முடியாதா? வெடிங்கடா. ஒருவேளை தமிழ்ல பேசுறியா உனக்கு புரியலையா? தமிழ் தெரியல என்னவோ? அதனால ஆங்கிலத்துல கேட்டு பாரு. இங்கிலீஷ்ல. இப்ப தட்டி தூக்குறேன் பாரு. செல்லம் கம் ஆன் கிஸ் ஒன் கிஸ் பண்ணால். திருப்பா இங்கிலீஷ் பேசுறீங்களா? என்ன ஊர்ல படிச்சீங்க? ஆக்சுவலி ஐ அம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நரசிம்மபாளையம் பாலிடெக்னிக் காலேஜ் வெள்ளகேட் காஞ்சிபுரம். அதுக்கு அந்த பொண்ணு முத்த இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுப்பாங்க அவருக்கு. எங்க வந்து கொடுக்குது? கொடுப்பாங்கடா உனக்கு. டேய் நீ காஞ்சிபுரத்துல இல்ல வெளிநாட்டு தேவ படி சொன்னாலும் உன்னை கட்டி ஒரு முத்த வலிக்க முடியாது. வலி பாத்து போடா. அமலா ஒரு தோட்டத்தில் எத்தனை மலர்கள் மலர்ந்திருந்தாலும் சரி அத்தனை மலர்களையும் இதோ இருக்கும் இந்த வாழையாக தொடுக்க முடியாது. அதுபோன்றுதான் எனக்காக எத்தனையோ நாட்டு இளவரசிகள் காத்திருந்தாலும் சரி எனக்கு கேட்ட ஜோடி இந்த இடத்துல யாருமே கிடையாது. இன்னைக்கு யாரா? இன்னைக்கு யாரு தெரியுமா? யாரு இன்னைக்கு? கேட்டவா? யா வாத்த நீ ஒத்திதான். கொடி முடியாது போடா. கட்டிக்கு முத்து வலிக்க முடியாது. முடியாதுடா. ஒரு பூவே
மச்சான் மச்சான் சொல்லிக்கிட்டு தான் என்னத்துக்கு பறக்குறான் சொல்லுங்க. யா மச்சான் மச்சான் இவன் கூட்டி வச்சான் எப்படி வைக்க மாட்டியா பேசுமா அது வண்டி வேடத்தை வைக்கிற பின்னாலே வெற்றிட போச்சப்பன தன்னாலே சரிதான் சரிதான் சுகம்தான் சரிதான் 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 சுகம்தான் சரிதான் குமாரி பெரியவரான்னு பார்த்துட்டு கொத்து போடுறா கொஞ்சம் போரி வேடத்தை ஆமா, என்னடா செய்றீங்க? யாரு நீ என்ன செய்ற? அது நிக்குது பாரு அந்த பொண்ணு ஆ, ஆ. அந்த பெண்ணை நான் காதல் செய்து கொண்டிருக்கிறேன் ஏண்டா, அந்த பொண்ணை காதலிக்கிறியா? ஆமா. ஆமா, அந்த பெண்ணு உன்னை காதலிங்க. அந்த பொண்ணா ஆ. இப்பதான் லைட்டா லவ் பண்றா ரைட்டாடா? சும்மா இருங்க. வேற. பாடுற பாட்டு, இந்த பாட்டு பழைய பாட்டுங்க. ஓஹோ எதுக்கா பிடிக்குங்களா? அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். அதனால புது பாட்டா பாடுங்க. புது பாட்டு ஆமாமா. இந்த காலத்து பாட்டு ஆமாமா. கட்டி தூக்கட்டுமா கட்டிடுங்க. ஒரு பொறுமா போ ஆ. என்னடி சொல்ற குத்து வளைக்க முடியாதுடா கட்டி இழுத்து குத்து வளைக்க முடியாது முடியாதா முடியாது. அது ரத்த கொதிப்பு ஏய், என்ன டான்ஸ் அது நீ என்ன பாட்டு பாடுன? ஆ. என்ன பாட்டு பாடுன? என்னது? என்ன பாட்டு பாடுன? டேய், இந்த காலத்து பாட்டு 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 சொன்னா புது பாட்டு ரத்த கொதிப்பு பாட்டு பாடினேன் ரத்த கொதி பாட்டு நீ பாடின உடனே எனக்கு உனக்கு வேற இப்போ ரத்த கொதி போட்டுக்குது. என்னம்மா பாட்டு? வேற பாட்டு. இது கூட புது பாட்டு புது பாட்டு. என்னடி சொல்ற கட்டி குத்து வளைக்க முடியாதுடா முடியாது கட்டி இழுத்து முடியாதா முடியாது. அடி பண்ண என்ன டான்ஸ் இது என்ன பாட்டு பாடுன? பாட்டு நீ பாட்டு பச்சைக்கிளி பாட்டு நீ பாடுன? ஆமா இந்த கத்திக்கு தான் அது பறக்குது. என்னடா என்னம்மா பாட்டு? வேற என்ன வேற புதுமையா பாட்டுங்க. ஐயா ஓ. பெரியவரா ஆ. நீங்க ஒரு பாட்டு சொல்லி கொடுங்களா இது முதல்ல கேக்குறதா? நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்க அந்த பாட்டு அப்படியே கப்புன்னு பிடிச்சிருவேன் அப்படியே புடிச்சிட்டியா? ம். பாட்டு அப்படியே புடிச்சுக்கிறேன். பாடுற மாதிரி பாட்டு. ஒரு பக்கம் உட்காரு. ஓ சரி, உட்காரு. ஏய், முன்னாடியா? ஏய், மைக்கேல், முன்ன வா. ஏய் ஏய், பாடி போடி சொன்னா வாயை ஒடிப்பேன் முன்ன வாடி. செத்து போடாத போடாதே. ஏய், பள்ளிக்கூடம் போறேன். எங்க போறா பள்ளிக்கூடம். ஓ பள்ளிக்கூடம். சுடுகாடு போற வயசு பாத்தி 1000 பாடலும் கட்டி விடுவதற்கு கொடுக்க முடியாது அடி விட்டு குத்து வளைக்க முடியாது ஐயா, அடியான மாடு படியாது. அடி மேல அடி அடிச்சா இந்த அம்மி நகருமா என்னடி சொல்ற கட்டி விடுவதற்கு முடியாது அடி குத்து வளைக்க முடியாது ஏய், அடி முன்னாடி
என்ன தவிர்த்தே நான் ஏங்கி வாடலானே நான் பாவம் என்ன செய்தே நான் பழிய வாடலானே நான் என்ன தவிர்த்தே நான் என்ன தவிர்த்தே நான் ஏங்கி வாடலானே நான் பாவம் என்ன செய்தே நான் பழிய வாடலானே நான் என்ன தவிர்த்தே உன்னை ஒரே ஒரு கத்திட்டு முத்தம் உனக்கு முடியாது சத்தியமா இந்த ஊர்ல யாரை பார்த்தாலும் எங்க அக்கா மாதிரி தெரியல. உன்னை பார்த்தாதான் எங்க அக்கா மாதிரி தெரியுது. எல்லாருமே அங்கதான். இல்ல சத்தியமா அவங்க பார்த்தாதான் எங்க அக்கா மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு தம்பி இவ்வளவு நேரம் கெஞ்சிக்கிறானே, அவங்க ஒரு முத்தம் கொடுக்க சொன்னா என்ன? சரி அவதான் உனக்கு நீயாச்சு ஒரு முத்தம் கூட. ஆண்டவா என்னை காப்பாத்து வருமாட்டாயா ஆண்டவா. ஆண்டவா என்னை காப்பாத்த வரமாட்டாயா ஆண்டவா. ஆண்டவா படுபாவியிலிருந்து என்னை காப்பாத்த வரமாட்டாயா ஆண்டவா. வந்து உங்க அம்மாவை பிடிச்சி நோண்டுவா. என் நாலு தாத்துல எங்க அம்மாவுக்கு ஒரு உழவு வச்சிருக்கேன். ஆண்டவன் தூணில விரிப்பா திருமணம் விரிப்பா முன்னில விரிப்பா எண்ணில விரிப்பா எங்கே இருப்பாரு அவர்தான் ஆண்டவர். அடங்கக்கூடிய கடவுள் தூணில் இருப்பான், துடுப்பிலும் இருப்பான், உன்னிலும் இருப்பான், எண்ணிலும் இருப்பான். பாவாடை உள்ள இருப்பாரா? அங்க இருப்பார் போய் தலை விட்டு பாரு போ. ஏடா குட்டி அங்க இருக்க மாட்டாரா? நீ ஏடா சிரிக்கிறா? இருக்க மாட்டாரா? கொண்டு வரட்டும். என்னை காப்பாற்ற கண்டிப்பா ஆண்டவன் ஆண்டவன் கடமையை கண்ணியமென கருதி தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்ய வந்த யமனை காலால் எட்டி உதை தனது வீச அவனுக்கு ஆண்டவன் ஆமாடா கொண்டு வரட்டும். என்னை காப்பாற்ற கண்டிப்பா வருவாரா. தான் படுத்த மகள் ஊர்வசி, தான் படுத்த மகள் என்றும் பாராமல் கற்பைக்கு துணிந்த நான்முக பிரம்ம தேவன் அவனுக்கு ஆண்டவன். ஆமாடா கூப்பிடு வரட்டும். என்னை காப்பாற்ற கண்டிப்பா எங்குதல வருவாரா. கோக்குல பெண்கள் நீராடி கொண்டிருக்கும் போது அவர்கள் ஆடுகளை தேடிக் கொண்டு சென்று உன்னை மட்டும் அமர்ந்தான் அந்த கரிமுஞ்சி பையன் அந்த அக்காளாவை நாராயணன் அவனுக்கு ஆண்டவனா. என்னை காப்பாற்ற கண்டிப்பா எங்குதல வருவாரா. தாயை போல தார வேண்டும் என்று கேட்டு நடுவு தேர்ல உட்காந்தானே. தாய் யாருக்கு நிகர்? மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்திற்கு நிகர் தாய். தாயை போல பொண்டாட்டி ஒன்று கேட்டான் அந்த கமிடாட்டி. அந்த வாய் வயிறு தெரியாத பையன், அந்த மூஞ்சி மோகன் தெரியாத பையன், அந்த அக்காளாவை விநாயகர் பெருமாள் அவனுக்கு ஆண்டவனா. ஆமாடா என்னை காப்பாற்ற கண்டிப்பா எங்குதல ஓடி வருவாரா. உன்னை காப்பாத்தா கண்டிப்பா ஓடி வருவாரு. 5 மணி டவுன் பஸ்ல போலூர் ஏறி உட்காந்துங்கிறாரு. காப்பாத்து வந்துங்கிறாரு. அது வந்துங்கிறாரா? என்னை காப்பாற்ற கண்டிப்பா ஆண்டவர் வரறா இல்ல பாருடா. கண்டிப்பா வருவாரு. உலகத்திலேயே 2 கொண்டாடிக்கிறவன் ஞாயிற்று பேசக்கூடாதா? இந்த உலகத்தில் எவருக்கு இல்லை 2 மனைவி? அந்த சிவனுக்கு 2, அந்த மகாவிஷ்ணுவுக்கு 2, அந்த விநாயகருக்கு 2 என்று இன்னொரு வரலாறு சொல்றி. சித்தி புத்தி என்று 2 மனைவிகளா? அந்த வள்ளி தேவியான மறந்த பையன், அந்த 6 மணி வீடு கொண்டவன், அந்த அக்காளாவை முருக பெருமான். இவங்கெல்லாம் 2 பொண்டாட்டி வச்சுக்கலாம். இவங்கெல்லாம் 2 பொண்டாட்டி வச்சிருந்தா உலகத்திலேயே மூத்த கடவுள் சிவன் என்ற பட்ட பேரு. அதுவே நாங்களா 2 பொண்டாட்டி வச்சிருந்தா அதோ போற குடிக்கார பையன், அதோ போற கமநாட்டி பையன், அதோ போற
பொண்டாட்டி வச்சிருக்கான்னு எங்களுக்கு எல்லாம் பட்ட பேரு. அவனுக்கு கடவுள் சிவன் என்ற பட்ட பேரு. அன்னைக்கு சாமி நல்வழி நடந்திருந்தா இன்னைக்கு மாநில பிறவியா பிறந்த ஆட்கள்லாம் நல்வழி நடந்திருப்பாங்க. அன்னைக்கு அவனு தப்புக்கு மேல தப்பு செஞ்சா. அன்னைக்கு அவன் செஞ்சா தப்பு. இன்னைக்கு இந்த வடிவு ரவி செய்யறான் தப்பு. தப்பு தெரியுதா? தப்பே கிடையாது. அவர் சொல்றது தப்பு கிடையாது. அவர் சொல்றது தப்பே கிடையாது. தப்பே கிடையாது. சொல்லி கத்து கொடுத்தவன் சிவன். பூச்சியார் அனுபவிச்சு சொல்லி கத்து கொடுத்தவன் சிவன். அடுத்தவன் பொண்டாட்டி வைத்து சொல்லி கத்து கொடுத்தவன் சிவன். எவெல்லாம் செஞ்சா இறைவன். அதே வேலையை நாங்கெல்லாம் செஞ்சா குடிக்கார பையன். அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். அறிவிருக்கடா அவங்களாம் யாரு? கடவுள்ரா, தெய்வங்கள், தெய்வம். கடவுள்லாம் எதிரி பொண்டாட்டி பண்ண வச்சுக்கலாமா? வேற என்ன? அவங்களால ஆக்கும முடியும், அழிக்கும முடியும். என்னால உன்னால என்னடா முடியும்? தருதலா இவ்வளவு பேசி கட்சியில் ஒன்றுலாம் போச்சு. சரி விடு. இவ்வளவு நேரம் நான் பேசுறது புராண கதை. புராண கதை தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இளைஞர்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு தெரியாம இருக்கும். உண்மையான கதை ஒரு சொல்றேன் பாருங்க. இந்த நாடக மேடை மேல சத்தியமான கதை இது. அந்த ஆண்டவனுக்கெல்லாம் ரெண்டு கொண்டாடிட்டான். எனக்கு குருவா விளங்குற பப்புனு வச்சுக்க வேணாங்க. அந்த ஆண்டவனுக்கெல்லாம் ரெண்டு கொண்டாடிட்டான். இவருக்கு 3 கொண்டாடிட்டு என்ன சொல்றாங்க? சிரிக்கிறதுக்காக சொல்ல சத்தியமா 3 கொண்டாடி நம்ம நேரம் ஒருத்தர் கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்க. அடி பாவி, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட கெஞ்சி சுத்திட்டு இவராண்டு கெஞ்சிருந்தா கௌரவமா ஒரு கொண்டாட்டி விட்டு கொடுத்துருப்பாரு. போய் கேட்டு பாரு, விட்டு கொடுப்பாரு அவரு. போய் கேட்டு பாரு, விட்டு கொடுப்பாரு. எதுக்காக தெரியுமா நான் இவர்கிட்ட கேட்கல? எதுக்காக தெரியுமா? ஏன்டா கேட்கல? இவர் பொண்டாட்டி மொத்தமே கேவியா போச்சு. எல்லாம் இவரால் தான் கேட்டுருக்கேன். இது ஒரு பெருமைன்னு சொல்லிங்க. தேவடியா போய் பொண்ணு வந்து நிக்கிறான். என்னதான் 1000 நிறுத்தாலும் உன்னை கட்டுப்படி ஒரு மொத்தம் வரைக்க முடியாது. முத்து வரைக்க முடியாது. இறுதியா கேட்கின்றேன், அது முடியா கேட்கின்றேன். கட்டியிருக்கு முத்தா முடியாதா? ஓராட்டி என்றைக்கு இருந்தாலும் உனக்கு நான் முடியாது. 2 அடி என்னை எதிர்த்து பேசாத. 3 அடி எனக்கு ஒரே ஒரு முத்தம் அடி. 4 அடி நீயோ எனக்கு நாயை ஒடுக்க முடியாது. 5 அடி நானும் இவ்வளவு நேரம் கெஞ்சிருந்தேன். 6 அடி எனக்கு தகுந்த பதில கூற. 7 அடி உன்னை நான் கெட்டிய உதைத்தேன். உன்னால முடியாது. 8 அடி அடக்குவேன் உனது பட்டம் அடி. 9 அடி பேசிங்க. நான் எதில் விட்டேன் மறந்து விட மாட்டேன். ஒன்று எதெல்லாம் விட்டானா? 9 விட்டான். அதுவும் பாய்க்கு என்ன இருப்பாங்க சேகரிக்கு பத்தியா ஒடியாரண்ணா? ஒன்று ஒன்றா சொல்லுங்க. எதெல்லாம் விட்டா? 9ல 9 அடி உன்னை நான் தூக்கியே பந்தாடு. படிக்கல. ஆனா ஒரு மண்ணும் தெரியல பழகுது. நான் 9 சொன்னா நீ என்ன சொல்லணும்? 9 சத்தியமா நான் வலிக்குதா பாவி? வலிக்காது. சும்மா சின்ன குழந்தை போறேன். எந்த ஆண்டை வந்து காப்பாத்துறா, எந்த அக்கா வந்து காப்பாத்து. யார் அவன் நடுவில் திருப்பி குடிமையா ஏறி கேட்கல. கீரிப்பில பிடிக்க வந்துக்கிறேன். என்ன உன்னை பார்த்தா தான் பாம்பு பிடிக்கிற மாதிரி தெரியுது. பிடிச்சி உள்ள வச்சுக்கிறேன். ஏய் அது
பிரவியா கேட்டு வந்துருங்க அம்மா ஐயா ஏய் ஐயா ஏய் பொருளே பண்ணாரா ஐயா படுபவ யாரே தெரியாதுங்க நானும் என்னுடைய தந்தையை போட்டு அவர் கீழ வந்துங்க அப்பா உள்ள டேய் 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 அந்த பெண்ணை கேட்டா அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. நீ கேட்டா அவளுடைய மனைவின்ற ஏன் தன்னனை பெண் தகராறு செய்யறீங்க? என்ன வேணும் உனக்கு? எதுக்காக அந்த பெண் தகராறு செய்யறேன்னா சும்மா தொண பேசாத. ஏன்? எங்க அக்கா எழுந்து வந்துச்சுன்னா உனக்கு பூசி கல்லே தட்டி அப்பலாம் நீ டென்ஷன் ஆகுது. நீ உட்காந்து நான் பாத்துக்கிறேன். டென்ஷன் ஆகுது உட்காதான தட்டா அப்படி நீ தட்ட மாட்டிய. டேய் சரியா ஆண்மகனா இருந்தால் ஏடு வாளை தொடு போரை நீ நான் பார்க்கலாம். என்ன வேணும்? என்ன பண்ணுவா? ஆமா பார்க்கலாமா? இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. ஒரு ரூபாய் தரேன். இது வரைக்கும் பேர் கடை. அந்த கடையில போய் குச்சி மிட்டாய் ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு வந்த வழியே போடா. என்ன பார்த்தா குச்சி மிட்டாய் சாப்பிட முடியாது தெரியுது. உனக்கு வேணா நான் குருவி ரொட்டி வாங்கி தர சாப்பிட்டு போயினாரு. சண்டை போடணும்னு முடிவாயிடுச்சு. முடிவாய் போச்சு. என்ன வேணா சண்டை போடலாம் வான்ற. சண்டை போடணும்னு முடிவாயிடுச்சு. ஆமா. இந்த ஊர்ல யாருன்னா உனக்கு சப்போர்ட் வந்தாங்கன்னு வச்சுக்க, இந்த வாழை கீழே போட்டு இந்த பொண்ணு காலில் விழுந்துட்டு அந்த வழியை திரும்பி பார்க்காம போறேன்டா. அது நல்லா செய்யணும். இப்போ உனக்கு யாருன்னா இந்த ஊர்ல சப்போர்ட் வரணும்டா. அடடே எனக்கு ஆதரவா எத்தனை பேர் சொல்லுவாங்க கேக்குறேன். அவ்வளவுதானே தாய்மார்களே, எனக்காக அத்தனை பேரும் ஒரு ஓப்பனுக்கு பாருங்க. அவன் சவுண்ட் கொடுக்கறதுக்குள்ளே வந்து கேட்டாங்க. எல்லாம் எங்களுக்கு ஆளுங்கடா ஆளு வேலை பாருங்க. கை தட்டுக்கா அத பாரு அத மாறா டேய் போயபோது கொக்காதல கை தட்டு போடல. ஏய் அப்படி தரப்பல் பாரு. டேய் இவ்வளவு நேரம் அக்கா அக்கா போய் போட்டுதே கொக்காத கை தட்டுது வேற யார் கை தட்டுது? ஏய் அடி பாவியா, பொம்பளைங்களா உங்களுக்கு கை தட்டலன்னுச்சா? பொம்பளைங்களா உங்களுக்கு கை தட்டல. செவுத்துல சாணி தட்டிங்கறாங்க. கனாடில புத்தி போல சாணி தட்டல. சரிப்பா, எங்களுக்கு தான் இந்த ஊர்ல சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றேன். உனக்கு இந்த ஊர்ல யாராச்சும் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்க நாங்க பாருங்க. ஐயாவுக்கு இந்த ஊரு நாடி போறவங்க சப்போர்ட் தாண்டி. முதல்ல இந்த ஊருக்கு நான் பாடுறா பார்க்கலாமா? பார்க்கலாம். பங்காளிகள ரோப் போடுப்பாங்களா? கேக்கல பத்தல பத்தல சவுண்ட் பத்தல. ஓ சவுண்ட் பத்தலடா. சவுண்ட் பத்தலையா? ஆமா ஆமா. அடி பாவியா, குத்துக்கிற கட்டிங்க நாலு நாலு தண்ணி கத்துவாங்க. அந்த கட்டிங் கூட மணியில சொல்லி விட்டுருக்கு உங்களுக்கு. ஏய் இருந்தாலும் சவுண்ட் பத்தலடா. சவுண்டா ஓடா? ஆமா ஆமா. பங்காளி சவுண்டா போடுப்பாங்களா? மொத்தமே செல்லாத ஓட்டுடா. மொத்தமே செல்லாத ஓட்டு. யாரு இது? ஆமா யாரு? அவன் தான் இருக்குது போறா. அடி பாவியா, இவங்களை பார்த்து செல்லாத ஓட்டு மட்டும் சொல்லாத. ஏன் கேக்குறியா? ஏண்டா ஊர்ல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து திருவிழா வைப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் முதல்ல பர்மிஷன் வாங்குறாங்களோ இல்லையோ, இந்த செல்லாத ஓட்டுங்களை தடி முதல்ல வந்து நிக்கணும். ஏன்னு கேக்குறியா? ஊர்ல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து திருவிழா வச்சுக்கிறோம். எவனும் குச்சி புட்டி அவன் மண்டையும் மாட்டிக்காதீங்க, நீங்க தான் வந்து நிக்கணும். அதனால எங்க ஆளுங்களை பார்த்து செல்லாத ஓட்டுன்னு மட்டும் சொல்லாத. ஏண்டா இதுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்ல உங்களுக்கு நாட்டு காலம் அது என்ன உண்மைதான். எவ்வளவு நேரம் கேட்டு பத்தியா கை தட்டுறதுக்கு. ஏய் வீண் வார்த்தை வேண்டாம். நீ என்ன பார்க்கலாம் வாடா. என்ன பண்ண போறா? சண்டை போடுறா. பண்ணுமா? ஆமா. அந்த மாட்டிக்கு நானே
உங்கள் வார்த்தையை கேட்காமல் இந்த பாவிடன் பட்டவருக்கு வளர்த்து வந்து உங்களை அநியாயமாக இந்த பாவிடன் பறிகொடுத்து விட்டீர்களே அப்பா. இந்த உலகத்தில் உனக்கென்று ஆறுதல் கூறுவதற்கு நானும் எனக்கென்று ஆறுதல் கூறுவதற்கென்றே நீங்கள் ஒருவர் தான் நீங்களும் என்னை விட்டு விட்டு சென்று விட்டால் இந்த உலகத்தில் இந்த பாவிடன் ஒருவரும் இல்லாத அனாதை ஆகிவிடுவேனே அப்பா. அப்பா